1000 யானைகளின் பலம் கொண்ட பீமனின் ரகசியம் என்ன தெரியுமா? பாண்டு மகாராஜன் சாபத்தினால் இறந்து போக குந்தி தேவி தனது 5 பிள்ளைகளுடன் அத்தினாபுரத்திற்கு திரும்பினார். அங்கே துரியோதனன் தலைமையிலான நுஞ்சி 1 கௌரவர்களுடன் பாண்டவர்கள் வளரத் தொடங்கினர். குழந்தை பருவத்தில் பீமன் விளையாட்டாகச் செய்த சில செயல்கள், குறிப்பாக துரியோதனனை தள்ளிவிடுவது, அவனிடம் பீமன் மீது ஒரு தீராத வெறுப்பை உருவாக்கியது. துரியோதனனின் மாமனான சகுனிக்கு பின்னால் ஒரு கசப்பான கடந்த காலம் உண்டு. சகுனியின் அந்த வஞ்சக குணம்தான் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான பகையை தீயாய் வளர்த்தது. துரியோதனன் பலமுறை பீமனை கொல்ல முயன்றான். தூங்கிக் கொண்டிருந்த பீமனை தேருடன் சேர்த்து கட்டி ஆற்றில் தள்ளினான். ஆனால் பீமன் நீந்தி தப்பினான். விஷப்பாம்புகளை அவன் மீது ஏவினான். அதையும் பீமன் தகர்த்தான். இறுதியாக உணவில் கூடிய விஷத்தை கலந்து கொடுத்து மயக்கமடைந்த பீமனை கட்டி ஆற்றில் தள்ளினான். ஆற்றில் மூழ்கிய பீமன் நாகலோகத்தை அடைந்தான். அங்கே பாம்புகள் அவனை கடித்த போது அந்த விஷம் ஏற்கனவே அவனது உடலில் இருந்த விஷத்தை முறித்தது. நாகலோகத்தின் அரசனான வாசுகி பீமன் தனது நண்பனான வாயு பகவானின் மகன் என்பதை அறிந்து மகிழ்ந்தான். பீமனுக்கு அமிர்த ரசம் நிறைந்த 8 குடங்களை வழங்கினான். அதை ஒரே மூச்சில் குடித்த பீமனுக்கு 1000 மடங்கு பலம் பெருகியது. 8 நாட்களுக்கு பிறகு புதிய பொலிவுடனும் மாபெரும் சக்தியுடனும் பீமன் அத்தினாபுரத்திற்கு திரும்பினான். பீமனின் இந்த அசாத்தியமான வளர்ச்சி கௌரவர்களிடையே பொறாமையை மேலும் அதிகரித்தது. இதுவே மகாபாரத போரின் முதல் விதையாக அமைந்தது.